ஸ்டார்ட். என்ன ஆயில் வந்து காலில் அப்ளை பண்ணான்னு பார்க்குறீங்க. இதுதான் பாது புதுசாக தெரப்பின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம உடம்புல உள்ள எல்லா உறுப்புகளும் பாதத்தில் வந்து பிரதிபலிக்கும். இப்போ இந்த பாதத்தில் பிரதிபலிப்பு கொடுக்குற அழுத்தம் ட்ரீட்மெண்ட் எல்லாமே உடம்புல உள்ள உறுப்புகள் வந்து விளையாடுது. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்னி வீக்காக இருக்குன்னு வச்சுக்கோங்க. கிட்னியில் வந்து நம்ம கிட்னியில் அழுத்தம் கொடுக்கும்போது, கிட்னியில் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அந்த கிட்னி வந்து கிட்னி உறுப்பானது ஸ்ட்ரென்தன் ஆகும். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்னியில் வந்து ஸ்டோன் இருக்குது, யூரினரி பேடரில் ஸ்டோன் இருக்குது, இல்லை வந்து இந்த யூரிட்டில் ஸ்டோன் இருக்குது அப்படின்னு சொன்னால் இங்கே சிகிச்சை கொடுக்கும்போது ஸ்டோன் வந்து வெளியில் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. வெளியில் வந்து அதே மாதிரி தைராய்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மேல் ஜெனிட்டல் ஃபீமேல் ஜெனிட்டல் ஆர்கன்ஸ் இருக்குங்களா, அதுலேயும் ஃபைப்ராய்டு சில இருக்குது. ஃபைப்ராய்டு இருக்கும், பிசிஓடி இருக்கும். இதெல்லாம் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் ஜெனிட்டல் ஆர்கன்ஸ். இங்கே கொடுக்கும்போது ஃபைப்ராய்டெலாம் கரையிறது வாய்ப்பு நிறைய இருக்கும். அப்புறம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா இது வந்து லிம்பாட்டிக் சிஸ்டம். இங்கே கொடுக்கும்போது நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி வருது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. அப்புறம் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து கண் காது பிரதிபலிப்பு புள்ளிகள். இந்த இடத்துல பார்க்கும்போது இது வந்து பிரைன், அப்புறம் பிட்யூட்டரி கிளாண்ட், இதெல்லாம் மாஸ்டர் கிளாண்ட் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நம்ம தூண்டலாம். இது வந்து ப்ரெஷர், பிளட் ப்ரெஷர் பாயிண்ட். பிளட் ப்ரெஷர் நார்மல் கொண்டு வராங்க. இங்கெல்லாம் பண்ணும்போது இந்த இடத்துல பண்ணும்போது இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ட்ரைனிங் நர்வ்ஸ் இதை தூண்டும். அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரைன், அப்புறம் இங்கே சைனஸ். இங்கெல்லாம் பண்ணும்போது இங்கே நல்ல அந்தந்த ஆர்கன் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். அப்புறம் இங்கே பார்க்கும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னேன், இங்கே வந்து இது வந்து ஹார்ட், கீழே வந்து ஸ்பீன். இந்த ஸ்பீன் தூண்டப்படும்போது அந்த சுகர் கண்ட்ரோல் ஆகுது, பசி நிறைய இருக்கும். இன்னொன்று நீங்கள் பார்ப்பீங்க, நம்ம பேர் வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது, அப்புறம் இந்த நியூரோபதி இருக்குன்னாங்க. இந்த டயர்டாக இருக்கவங்களுக்கு இந்த பண்ணும்போது அந்த நல்ல உற்சாகம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, நல்லா பசி இருக்கும். சிலர் வந்து எப்பா ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே வந்து இது மூலமாக இருக்கும். இது வந்து வயிறு ஒரு இடத்த பண்ணும்போது ஸ்ட்ரென்த் பண்ணும்போது நல்லா பசி எடுக்கிறது. அப்புறம் இந்த கணையம் பார்த்தீங்கன்னா இந்த கணையத்தை தூண்டும் பொழுது சுகர் கணையம் வந்து செயல்பட தொடங்கி சுகர் கண்ட்ரோல் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு, சுகர் கண்ட்ரோல் வரும். இது எல்லாமே வந்து இந்த கால் பார்த்து நடக்கக்கூடிய நல்ல அதிசயமான காரியங்கள். இப்போ பாருங்க, சிலருக்கு வந்து இந்த கல்லீரல், அதாவது பித்தப்பை கல்லுமா, பித்தப்பை கல்லுக்கு பித்தப்பையே எடுத்துவாங்க. இப்போ நம்ம அதை எடுக்கணும் அவசியமே இல்லை. நீங்கள் பார்க்கும்போது இந்த இடத்துல பித்தப்பை, இந்த கல்லீரல், இந்த கல்லீரல் பித்தப்பை, இந்த கல்லீரல் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும்போது கல்லீரல் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகுது, கல்லீரல் ப்ரெஷர் கொடுக்கும்போது. அதே மாதிரி இந்த பித்தப்பை இருக்கு பார்த்தீங்களா, இந்த பித்தப்பையில் கல் வந்து வெளியிடும். இதுவும் இதில் நடக்கிறது வாய்ப்பு நிறைய. அதே போல் பிளட் சர்க்குலேஷன் பாயிண்ட், சிலருக்கு வந்து ஹார்ட் பிளாக் இருக்கும், அதையும் இதில் சரி பண்ணணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த பூசா தெரப்பி மூலமாக நிறைய பண்ணலாம். அதே மாதிரி இங்கே பண்ணும்போது இதெல்லாம் மசாஜ் பண்ணும்போது என்ன நடக்கும் சொன்னால் இந்த லிம்பாட்டிக் சிஸ்டம் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். அப்புறம் இடுப்பு வலி, கால் வலி, கை வலி, மூட்டி வலி இதுவும் சரியாகும். இது எல்லாமே இதனுடைய பயன். இதெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக இருக்கலாம். இந்த பித்தப்பையில் ஒரு கல் இருக்குன்னா அந்த கல் வந்து ஆப்ரேஷன் பண்ணாமலே கல் வெளியிடும். அதே மாதிரி கிட்னி இல்லை ஒரு ஸ்டோன், அதுவும் ஆப்ரேஷன் பண்ண வெளியில் வரும். அதே போல் இந்த ஹார்ட், அது வந்து ரொம்ப ஜென்டில் மசாஜ். அப்புறம் இந்த மண்ணீர் இதெல்லாம் பண்ணும்பொழுது சிலருக்கு வந்து அனிமிக்கா இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த ஆர்பிசி எல்லாத்தையும் ஸ்ட்ரென்தன் என்று தூண்டப்படும் பொழுது அவங்க அனிமிக்கா சரியாகும், ஆர்பிசி நல்லா இம்ப்ரூவ் ஆகும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். இது எல்லாமே என்னுடைய பலன்கள். இதை நீங்கள் பண்ணும்போது இதை உங்களுக்கு தேவைப்பட்டால் நான் இந்த மொபைல் நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களை கான்டாக்ட் பண்ணும்போது உங்களுக்கு இதுக்கான சேவை செய்யப்படும். இது வந்து பல் பிரச்சனைக்கு இந்த இடத்துல தூண்டப்படணும். இதை தூண்டும்போது பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகும். சிலர் வந்து மைக்ரைனாகும், ஒற்றை தரவு இதெல்லாம் சரி பண்ணி இந்த இடத்துல பண்ணலாம். அப்புறம் இங்கே வந்து ட்ரெயினிங் நர்வ்ஸ் அந்த பண்ணும்போது இந்த தலை நரம்புகள் அது ஸ்ட்ரென்தன் ஆகும்.
இந்த பாருங்க. இந்த இதுதான் தலைப்பகுதி. இந்த தலைப்பகுதி நல்லா மசாஜ் பண்ணும்போது ஸ்ட்ரெஸ் குறையும், டென்ஷன் குறையும். அப்புறம் இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் இருக்குங்களா, இந்த பிட்யூட்டரி கிளாண்டை தூண்டு போடுறது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இதுக்கு தான் மாசு கிளாண்ட். இந்த மாசு தூண்டப்படும்போது எல்லா விதமான அந்த கிளாண்ட்ஸ் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகும். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தைராய்டு, பேராதைராய்டு, இந்த தைராய்டு சிலர் வந்து ஹைப்பர் தைராய்டுலாம் இருக்கும், அதெல்லாம் கூட இதில் சரியாகும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து லம்பார் பிரச்சனை வரும். இதுதான் முதுகெலும்போது அந்த பிரதிபலி குழி இங்கே இந்த இடத்துல தேய்க்கும் போது இந்த ஆர்கன் இந்த ஃப்ரூட்ஸ் வச்சு தேய்க்கும் போது இந்த லம்பார் வந்து டிஸ்க் பல்ஜி இதெல்லாம் சரியாகும். சரிங்களா? இதெல்லாம் சரியாகும். இதெல்லாம் இடுப்பு சரியாகும். இதெல்லாம் வந்து காலையே எல்லாத்தையும் சரி பண்ணலாம். இதுதான் என்னுடைய நல்ல ரிசல்ட்டு. இதை பயனளிப்படியாக உங்கள் அன்பையும் கேட்டுக்கணும்.